Hello students, today we are going to see the supplementary of Unit 5, All Summer in a Day. Ray Bradbury was the author. Okay, what is meant by All Summer in a Day? ஒரே நாளில் மொத்தம் summer days அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லக்கூடியது. Now we can see about the author. Ray Douglas Bradbury, August 22, 1920, June 5, 2012, was an American author and screenwriter. So this Ray Douglas Bradbury, his lifetime was from August 22, 1920 to June 5, 2012. And he was an American author and screenwriter. Screenwriter means here திரைக்கதை ஆசிரியர். He worked in a variety of genres including fantasy, science fiction, horror and fiction. So, not only as a screenwriter, but he is very famous in fantasy. அப்படின்னா என்ன, இலக்கியத்தில் ரொம்ப ஃபேமஸ், இலக்கிய வகையிலும். அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனை நிறைந்த கதைகளை ரொம்ப, அதுலேயும் அறிவியல் சார்ந்த கதைகளை ரொம்ப வெரி மச் இன்வால்மெண்ட் இன் தட். ஹாரர்னால் நீங்கள் நிறைய படங்களை இப்போ பார்த்துருப்பீங்க, குழந்தைங்கள ஈகராக பார்க்குறாங்க. பேய் படம் அப்படின்னா உட்காந்து பேய் இப்போ நிறைய பாருங்களேன், ஒரு டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவாக கொண்டாந்தாங்கன்னா ஒரே மாதிரி பேய் படங்களாக கொண்டாடுறாங்க, இல்லைன்னா த்ரில்லிங்காக ஒரு சஸ்பென்ஸ் மூவி. அந்த மாதிரி இவரும் பேய் ஃபிக்ஷன்ஸ் அதை எல்லாமே எழுதக்கூடிய ஹாரர் மூவிஸ், பேய் நிறைந்த கதைகளையும் கற்பனை நிறைந்த கதைகளையும் பேய் பிசஸ் போன்ற பயங்கர கதைகளையும், அதே மாதிரி புனைக்கதைகள், அறிவியல் சார்ந்த புனைக்கதைகளையும் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாரு. Widely regarded as the most important figure in the development of science fiction as a literary genre. அதான் இவர் ரொம்ப அந்த கற்பனை நிறைந்த புனைக்கதைகளை எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார். இஸ் வெரி மச் இன்வால்வ் இன் தட். அண்ட் நிறையா இது அதில் தான் சார்ந்து தான் இவர் எழுதியிருக்கிறாரு. வாட் எவர் இஸ் ரிட்டன் ஜஸ்ட் பிகம் எ சயின்டிஃபிக் ஃபிக்ஷன். Ray Bradbury's works evoke the themes of racism, censorship, technology, nuclear war, humanistic values and the importance of imagination. அடுத்தது என்னன்னா, இவர் எழுதக்கூடிய கதைகள் இனவாதம் இருக்குது, படைப்புகள் தணிக்கை செய்வது இருக்குது, தொழில்நுட்ப கதை, ஆயுத கதை, மனிதனோட வேல்யூஸோட கதைகள், அதுக்கப்புறம் இமேஜினேஷன் கற்பனை திறனோட கதைகளை எஸ் பீன் டெவலப் so many things. He has got all these things in his stories. Ray Bradbury is well known for his incredibly descriptive style. இவர் அடுத்தது என்னென்னா, ரொம்ப இவர் எழுதக்கூடிய இதில் உண்மை சொல்லினா டிஸ்கிரிப்டிவாக இருக்குது, ரொம்ப யாருமே இது வரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு தனித்தன்மையாக இருக்குது. எம்ப்ளாய்ஸ் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். காரணம் என்னென்னா, இது வரைக்கும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஹஸ் மோஸ்ட்லி யூஸ் ஆல் த சிமிலிஸ், மெட்டாஃபர்ஸ், பர்சானிஃபிகேஷன் வச்சு தான் ஒரு கதையில் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வி ஹவ் சீன் தீஸ் இன் போயம் சைட். Comparison of two things with like and as is called simile, and comparison of two things without this like and as is metaphor, and giving life to non-living things for personification. அப்போ இவரோட கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் இல்லாததுக்கு உயிர் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி நம்மளை அந்த இதுக்கு கொண்டு போயிடுவார். இஸ் மேக்கிங் அஸ் டு ஃபீல் தட் வி ஹாவ் லைஃப் இன் தோஸ் திங்ஸ். Throughout the novel and enriches his story with symbolism. So throughout the novel you use all the simile, metaphor, personification and make the novel with symbolism. On April 16, 2007, Bradbury received a special citation from the Pulitzer Prize jury. இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு கிடைச்சிருக்கு from the Pulitzer Prize. எதுக்குன்னா for his distinguished, prolific and deeply influential career as an unmatched author of science fiction and fantasy. இவருக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்குது. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் யாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறதுனால he got an award in April 16, 2007. பிகாஸ் இவரோட இதை வந்து ஆழ்ந்த ஆழ்மை மிகுந்த தன்மையோடு இருக்கிறதுனால யாருடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கு அறிவியல் சார்ந்த கதையாக இருக்குது, கற்பனை வளர்ந்த கதையாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து வல்லவர் என்று புகழ் போட்டிருக்கிறாங்க. They have given an award for him. Bradbury also wrote and consulted on screenplays and television scripts, including Moby Dick and It Came from Outer Space. இவர்
Not only has written only for movies, பட் ஆல்சோ எஸ் பிளேடு கதை எழுதுறதுல ரொம்ப ஈவன் ஃபார் டெலிவிஷன் ஸ்கிரிப்ட்ஸ்க்குமே கதை எழுதியிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாபி டிக்கு, இட் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ்னால் ரொம்ப ஃபேமஸான கதையை கொண்டாந்துருக்காரு. ஸோ இவர் திரைக்கதையை எழுதுறது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியில் இவரோட இது கதை விமர்சனம் போயிருக்குது. அதுலேயும் இந்த மாபி டிக்கும் இட் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் என்பது போன்ற கதைகளையும் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி மெனி ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் வேர் அடாப்டட் டு காமிக் புக். மெனி ஆஃப் ஹிஸ் ஸ்டோரிஸ் வாட் இஸ் ரிட்டன் சிறுவர்களுக்கான சித்திரை கதைகளையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஈவன் இன் டெலிவிஷன் அண்ட் ஃபிலிம் ஃபார்மேட்ஸ், ஈவன் தொலைக்காட்சிகளுக்கும் பயன்படுத்தியிருக்குது, திரைக்கதை வடிவங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவரோட கதைகள். அதனால தான் இன்றைக்கி மூவிஸ் எல்லாம் பாருங்களேன், நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாரராக மூவிஸுமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் காமிக்ஸில் கூட பாருங்களேன், சில சமயம் அந்த காமிக் க்ரியேட்டிவிட்டியுமே பார்க்குறப்ப மெய் மறந்து உட்காந்து குழந்தைங்களை பார்க்குற அளவுக்கு இந்த கதைகளை கொண்டாந்துருக்கிறாரு. நவ் லெட் அஸ் see the lesson. ஓகே, வாட் மேக்ஸ் த earth and the one and only living planet? வாட் மேக்ஸ் த earth? ஏன் இந்த earth மட்டும் ஒன் அண்ட் ஒன்லி லிவிங் பிளானட்னு சொல்கிறோம்? வாட் மேக்ஸ் தட்? என்ன இது? கேன் யூ டெல் மீ? நமக்கு என்ன தேவை பூமியில் வாழ்றதுக்கு? ஏன் அதை வந்து லிவிங் பிளானட்னு சொல்கிறோம்? வை? பிகாஸ் வாட்டர் அண்ட் லைஃப் இஸ் தேர். மெயின் ரீசன் வி ஆர் கெட்டிங் வாட்டர், லைஃப் அண்ட் ஏர். தட் இஸ் த ரீசன். மெயின் ரீசன் வந்து ஆக்சிஜன், அதுக்கப்புறம் வாட்டர், அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெல் எக்யூப்ட் அண்ட் ஐடியலி பிளேஸ்ட் இன் அவர் சோலார் சிஸ்டம். அதுதான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி பிளானட். ஏன் சொல்லணும்னா மெயின் ரீசன் வி கெட் வாட்டர், லைஃப். அந்த லைஃப் என்னென்ன தேவை நமக்கு? நம்ம உயிர் வாழ்றதுக்கு மெயினாக என்ன தேவை? வாட்டர், ஏர் அண்ட் ஷெல்டர். அந்த மூணுமே இதில் அமைப்பாக இருக்கிறது தான் வி மேக்ஸ் த எர்த் as a ஒன் அண்ட் ஒன்லி லிவிங் பிளானட். நேம் a few things that make the earth a unique planet. கேன் யூ டெல் மீ? ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். என்ன தேவை எர்த் ஒரு யூனிக் பிளானட் சொன்ன காரணம் என்ன? கேன் யூ டெல் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், இஃப் யூ நோ தட் யூ கேன் ரைட் டவுன். அதர்வைஸ் வாட் ஐ டெல் யூ கேன் ஆல்சோ மேக் இட். ஃபர்ஸ்ட் திங் இஸ், வாட் இஸ் த திங்? ஆல்ரெடி தேவ் கிவன் அனிமல்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, வாட் ஆர் அதர் திங்ஸ் ஆர் தேர்? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏர், தென் வாட்டர். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? ஃபாரஸ்ட், லேண்ட், அடுத்து அட்மாஸ்பியர், ஓஷன், ஹியூமன் கைண்ட். இது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸட்ராவும் சொல்லலாம். என்னென்ன நேமே தேவை? ஏர், வாட்டர், அனிமல், ஈவன் கெமிக்கல் மேக்கப்னு எடுத்துக்கலாம். லேண்ட், அட்மாஸ்பியர், அப்புறம் ஓஷன்ஸ், தென் ஏரில் அந்த இதுலேயே நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்துடுது, ஹியூமன் கைண்ட். இதெல்லாமே ஃபியூ திங்ஸ் தட் மேக்ஸ் அ எர்த் as a யூனிக் பிளானட். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எர்த் இஸ் கன்சிடர்ட் as a யூனிக் பிளானட். Do you enjoy watching movies? What type of movies do you like to watch? Here are the pictures of a few blockbuster movies. கண்டிப்பாக இப்போ எல்லாருமே நம்ம இந்த கோவிடில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிறையா மூவிஸ் வீட்டிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு கோ ஃபார் தியேட்டர். அப்போ பிளாக்பஸ்டர் மூவிஸ்னால் என்ன? உலக சார்ந்த புகழ் வாய்ந்த மூவிஸ், வேர்ல்ட் லெவல் ஹிட். அதில் வந்து காமிக்காகவும் இருக்கலாம், ஒரு காமெடியாகவும் இருக்கலாம், ஒரு ஃபிக்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு ஹாரர் மூவியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த வகையான மூவிஸை என்ஜாய் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறேன். பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது லயன் கிங்கா. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் பீன், கிராவிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? பியர்ல் ஹார்பர். அடுத்தது இட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஹாரர் மூவி, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனு, காமெடி மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸிஃபை த மூவிஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். இப்போ நீங்கள் இதை கிளாஸிஃபை பண்ணணும். இதென்ன ஹிஸ்டாரிக்கலாக, காமெடியாக, இல்லை ஹாரராக, கார்ட்டூனாக, சயின்ஸ் ஃபிக்ஷனானு கிளாஸிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லயன் கிங்னு கொடுத்துருக்காங்களே, அது என்ன பேஸ்டு மூவி? கேன் யூ டெல் மீ? லயன் கிங்கிறது காமெடி. அது என்னவா எடுத்துக்கலாம்? காமெடியாக எடுத்துக்கலாம், அதாவது கார்ட்டூனாகவும் எடுத்துக்கலாம். மிஸ்டர் பீன் மெயினாக கார்ட்டூன்லேயும் வச்சுக்கலாம். மிஸ்டர் பீனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மிஸ்டர் பீனை கண்டிப்பாக கார்ட்டூனுக்கு கொண்டு போய்க்கலாம். கிராவிட்டிங்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷன். கிராவிட்டி என்ன குறிக்கிது? சயின்ஸ் ஃபிக்ஷன். பியர்ல் ஹார்பர் என்ன குறிக்கிது? ஹிஸ்டாரிக்கல். பியர்ல் ஹார்பருங்கிறது ஹிஸ்டாரிக்கல். ஸ்டீஃபன் கிங்ஸ் ஐடிங்கிறது ஹாரர். இந்த பிக்சர் பார்த்தே தெரியுது. ஸோ இந்த வகையாக பிரிங்க, எது ஹிஸ்டாரிக்கல், எது காமெடி, எது ஹாரர், எது கார்ட்டூன்.
ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுன்ட்டு இல்லை, பெரியவங்களுமே இப்போ என்ன சிலர்லாம் கார்ட்டூன் பார்த்து ரசிப்பாங்க. காமெடி சீன்ஸ் அதே மாதிரி தான். காமெடி மூவன் இட்ஸ் காமன், எல்லாருமே பார்ப்பாங்க. ஹிஸ்டாரிக்கலுங்கிறது சில குழந்தைங்கள் விரும்ப மாட்டாங்க, சின்ன வயசு பசங்க பார்க்க மாட்டாங்க, ஈவன் கிராவிட்டி கூட. பட் இன்றைக்கி சிலர் அதையுமே இன்வால்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இந்த ஹாரர் இட்ஸ் பிகன் காமன், பெரியவங்களோட குழந்தைங்க தான் நல்லா போல்டாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஆகிக்கிறது. நவ் யூ டிஸ்கஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். கிராவிட்டி இஸ் எ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃப்ரம் ஃபிக்ஷன் மூவி. விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவி இஸ் ரியல் சயின்ஸ், விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவி இஸ் ஃபிக்ஷனல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கிராவிட்டி இஸ் எ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னா என்னங்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னா, இந்த ஒரு ஆல்ஃபான்சோ கேரான் சைஸ் அப்படிங்கிற அவர் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்பேஸ் பிளாக் பஸ்டர் மூவி கிராவிட்டியை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். பட் ஆனால் ஸோ மெனி பீப்புள் அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தே ஆர் ரெஃபரிங் டு இட் எஸ் எ பார்ட் ஆஃப் தி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜெனீர் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. கிராவிட்டி இஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆக்சுவலாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். பட் அவர் வந்து அதை டசன்ட் கன்சிடர், அதை வந்து அவர் ஏற்றுக்கல, அதை வந்து ஆனால் இல்லை, ஏன்னா ஸோ மெனி பீப்புள் வந்து அது அப்படி இல்லை, இட் இஸ் ரெஃபர் டு எ பார்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவி இஸ் ரியல் சயின்ஸ், எது எனி மூவி விச் ரிலேட்ஸ் டு த ஐடியா ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், பயாலஜிக்கலாக இருந்தாலும் சரி யூனிவர்சலாக இருந்தாலும் சரி, அதுதான் வந்து ரியல் சயின்ஸ். எந்த மூவி வந்து ஐடியா ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸை குறிக்குதோ, பயாலஜிக்கலாவோ சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் குறித்தாலோ இல்லை யூனிவர்சலாக குறித்தாலோ அது வந்து ரியல் சயின்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் த மூவி இஸ் ஃபிக்ஷனல், எதை அப்படின்னு கன்சிடர் பண்ணால் த நெரேட்டிவ் ஃபிலிம் ஆர் ஃபிக்ஷனல் ஃபிலிம், அது எதை வந்து டெல்ஸ் எ ஃபிக்ஷனல் ஆர் ஃபிக்ஷனலைஸ் ஸ்டோரி, அது வந்து எடுத்துக்கலாம். மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிக்ஷனல் மூவி வந்து கேரக்டர்ஸ், ஹெல்ப் த கேரக்டர்ஸ் டு கன்வின்ஸ் தி ஆடியன்ஸ்க்கு வந்து கேரக்டர்ஸை கன்வின்ஸ் ஆகணும், அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது. இது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரோல் இருக்கணும், அந்த கேரக்டர் அந்த ரோல் நான் இருக்கணும், அந்த பார்ட்லேயே அவங்க அந்த ரோலாக மாறிடணும், அந்த இதுதான் இது பண்ணணும். இப்போ இந்த லெசன் இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ரோல் பார்ட்ஸ் யாருன்னா, இங்கே வந்து மார்க்ரோட்ன்னு இருக்காங்க, அதாவது ப்ரொட்டகனிஸ்ட் 9 years old கேர்ளு, ஸ்கூல் சில்ட்ரன் அவங்க வந்து இந்த ஆன்டகனிஸ்ட் இந்த வில்லியம் சப்போர்ட்டில் இருக்காங்க, டீச்சர் அன்னேம்ட் கேரக்டர், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது தான் அதை வந்து ஃபிக்ஷனலாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நவ் யூ see here scientific. Science fiction is a genre of speculative fiction typically dealing with imaginative concepts. கண்டிப்பாக இமேஜினேட்டிவ் கான்செப்டோடு இருக்கிறது தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். such as advanced science and technology. இன்றைக்கோட நடைமுறை ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், பஸ்ஸு ஓடவே ஓடாது, ஒரே ஸ்டேடியத்திலே வச்சு பஸ்ஸை கொண்டாந்து நிறுத்தி பஸ்ஸு ஓடுற மாதிரி நம்மளுக்கு அந்த காலத்து எம்ஜிஆர் பட காட்சியெல்லாம் பார்த்துப்போம், மலை மேலே ஏறி சண்டை போடுற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பின்னால் திரையை போட்டு நமக்கு அதெல்லாம் காட்டுவாங்க. பட் இன்றைக்கி நடைமுறை டுடேஸ் டெக்னாலஜி தட் ஹஸ் டெவலப்ட் a lot. ஸோ இட் மேக்ஸ் அஸ் டு ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் ரியலி இன் தட். நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க, நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பிளாக் தண்டரோ இல்லை இந்த பிளாக் தண்டர் போயிருந்தாங்களா, பிளாக் தண்டரு இல்லை ஒண்டர்லா இதெல்லாம் போயிருப்போம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக போனோம். அதில் நம்ம போய் பார்த்தோம், இந்த 5D மூவிங்கிறது பார்த்தோம். அதுக்குள்ளேலாம் நம்ம போய் உட்காந்தப்போ என்ன ஃபீல் பண்ணோம், அந்த 5D இது என்ன பண்ணுறாங்க, நம்மளையே நம்ம அதுக்குள்ளே போகிற மாதிரி கொண்டு போனாங்கல்ல, அதெல்லாம் தான் ஃபிக்ஷன். நம்ம பார்த்தா நம்மளும் அந்த இதில் அப்படியே பயணம் பண்ணுற மாதிரி. ஸோ ரியாலிட்டியாக நம்மளை அந்த இமேஜினேஷன் என்ன பண்ணுதுன்னா வி ஆர் இன் தட் கேரக்டர்லேயே நம்மளை அதில் இருக்கிற மாதிரி கொண்டு போகிறது தான். அதை தான் இவரோட முக்கியமான இதை கொண்டு போகிறதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா, இட் மேக்ஸ் அன் அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் லைட், டைம் ட்ராவல்ஸ், எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லைஃப், அதை கொண்டு போகிற விதமே அப்படி தான். இப்போ அதே மாதிரி ஹாரர் இதை காட்டினாங்க. அந்த இதிலே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் தண்டரில் இந்த ஒண்டர்லாவில் ஹாரர் மூவி பார்த்திங்கன்னா எலும்புக்கூடு நம்மளையே வந்து டச் பண்ணுற மாதிரி, அந்த நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடியது, as if we are in that one among in that placeங்கிற மாதிரி. Fiction often explores the potential consequences of scientific and other innovations and has been called a literature of ideas. இந்த முக்கியமாக இதை சொல்லக்கூடியது என்னென்னா அதுதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு இலக்கிய வகையானது இது. நம்ம கற்பனை கருத்துக்களை கொண்டு இருக்கும், அறிவு தொழில்நுட்பமாகவும் இருக்கும், மெயினாக விண்வெளி வெளிச்சத்திலேயே நமக்கு பயணம் பண்ணுற மாதிரியே காட்டும்.
உயிர்கள் எல்லாத்தையுமே அதில் கொண்டாந்துருக்கு. விஞ்ஞான ரீதியாக நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே சித்தரிக்கிறது தான் இந்த இது. அதுலேயும் இது ரொம்ப இலக்கியம் இருக்கிறதா கொண்டு போகிறது தான். இட்ஸ் எ லிட்ரேச்சர் ஆஃப் ஐடியாஸ். இலக்கியமாக எண்ணங்களோ வழிகாட்டும் எண்ணங்களின் இலக்கியமாக தான் இதை இது பண்ணுறாங்க. Now I am asking you a general question. Can you imagine a day without the sun? Students, is it possible? A day without the sun. ஒன்றும் இல்லை, வீக் ஃபுல்லாக நமக்கு மழை பெய்யுது. மழை பெய்கிறப்பெல்லாம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்? we feel very wet, we are not able to go out, uncomfortable ஃபீல் பண்ணுறோம், குளிருது, ஆக்சுவலாக வெளியில் போக முடியல. அப்போ நம்ம என்ன யாரை எதிர்பார்க்குறோம்? எப்படா வெயில் வரும், எப்போ சூரியன் வரும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஏங்குறோம். அது இந்த சீசன் கண்டிப்பாக we are longing for the sun. ஸோ சூரியன் வந்தால் தான் நமக்கு அந்த குளிர் போகும், துணியெல்லாம் காயும், வெளியில் போக முடியும், மழை வதவதன்னு இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி we are longing for that. ஸோ can you imagine a day without the sun? அப்போ சூரியன் நமக்கு என்னென்ன தருது? வாட் இட் gives light. That's very very important. அப்போ சூரியன் இல்லைன்னா இடம் எப்படி இருக்கும்? வித்தவுட் லைட். அப்போ டார்க்னஸ். நம்மளால் இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, ஈவினிங் டைமே வாட் வி ஆர் டூயிங், உடனே லைட்டை போட்டுறோம். 6 மணி ஆச்சு, இருட்டாக ஆரம்பிச்சுன்னா எவ்ரி ஹவுசஸ் வாட் வி ஆர் டூயிங், ஸ்விட்ச் ஆன் த லைட்ஸ். கண்டிப்பாக நம்ம வேணும். அப்போ இமேஜின் எ டே வித்தவுட் த சன். ஸோ here is a science fiction story that explores the theme of life on Venus, the other planet, which as of today is not a possibility. இங்கே இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியை இமேஜின் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அது என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னா, the theme of life on Venus planet. நம்மளோட பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, மர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அந்த பிளானட்டில் ஒரு பிளானட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. தீம் ஆஃப் லைஃப் ஆன் வீனஸ். ஒரு நாள் முழுக்க சூரியன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அப்படி இருந்தால் எப்படி இங்கே உங்களுக்கு ஒரு வீனஸ்னால் என்ன, வெள்ளி கிரகத்தில் உயிர் வாழ்வதை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். லைஃப் ஆன் வீனஸ், த அதர் பிளானட் விச் இஸ் ஆஃப் டுடே இஸ் நாட் ஏ பாசிபிலிட்டி. அது இன்றைக்கி நிலைமையில் சாத்தியமே கிடையாது. அங்கே போய் நம்ம போய் வாழவே முடியாது. பட் அதை ஒரு ஃபிக்ஷனாக இங்கே ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருக்கிறார். ஓகே, வி கேன் கோ டு தட் ஸ்டோரி. ரெடி நவ் சூன். ஸ்டார்டிங்லே ரெடியா, எல்லோரும் ரெடியா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாரும் ரெடி, இப்போ வா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸ்டார்டிங் லைனே நமக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு போயிருக்கிறார். ரெடி, எல்லோரும் ரெடியா? அதுக்கு த ஆன்சர் ரெடி, எஸ் வி ஆர் ரெடி. இப்போ வா அப்படின்னு கேட்டிருக்கு. சூன், விரைவில், இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டூ த சயின்டிஸ்ட் ரியலி நோ, வில் இட் ஹேப்பன் டுடே, வில் இட்? இப்போ நம்மளுக்குள்ள கேள்வி கேட்குறாங்க. விஞ்ஞானிகளுக்கு, சயின்டிஸ்ட், ஆர் தே ஷுர், டூ தே நோ, ரியலி, உண்மையிலுமே அவங்களுக்கு தெரியுமா அது இன்றைக்கி நடக்குமா நடக்காதான்னு? வில் தே நோ தட், வில் இட் ஹேப்பன் டுடே ஆர் வில் இட், அது நடக்குமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. டூ த சயின்டிஸ்ட் ரியலி நோ, வில் இட் ஹேப்பன் டுடே, வில் இட்? த சில்ட்ரன் press to each other like so many roses, so many weeds intermixed, peering out for a look at the hidden sun. So now the author is making us to be in the planet Venus and hear about a group of students, how they are அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் கொண்டாந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஆர் ஆஸ்கிங் த கொஸ்டின். இந்த விஞ்ஞானிகளுக்கு இன்றைக்கி தெரியுமா, இன்றைக்கி நடக்குமா, அது நடக்காது, அது என்ன நம்மளும் இப்போ கதையில் பார்க்க போகிறோம். இட் இஸ் சஸ்பென்ஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. நமக்குமே அது ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்காரு. ஆரம்பத்தில் எடுத்துகிட்டே ரெடியா, எல்லாம் ரெடியா, இப்போ வருமா அப்படிங்கிற கேட்குற மாதிரி. ஸோ அப்போ ஃபஸ்ட் லைனில் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹவு தே ஆர் pressed to each other, அப்படியே ஒண்டி உட்காந்துருக்குறாங்களா ஒருத்தரோட ஒருத்தரை, லைக் pressed to each other like so many roses. அப்படியே ரோஸெல்லாம் நிறைய ரோசஸ் ஒன்றா இருக்குமில்ல, நெருங்கிய ரோஜா மலர்களை போல் நிறைய. அதே மாதிரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ஸ் என்னென்னா அன்வான்ட் வைல்ட் பிளான்ட்ஸ், நிறைய இந்த வேண்டாத கலை செடிகளை போல் நெருங்கி அப்படியே க்ளோஸ்டாக இன்டர்மிக்ஸ்டாக. ஸோ மெனி வீட்ஸ் மீன்ஸ் அன்வான்ட் வைல்ட் பிளான்ட்ஸ், இன்டர்மிக்ஸ், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி. பீரிங் அவுட் ஃபார் எ லுக் அட் த ஹிடன் சன், எல்லாமே சோர்ந்து அப்படியே மறைஞ்சு சூரியனை உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. தே வாண்டட் டு லுக் அட் த ஹிடன் சன், சூரியன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் த பிளான்ட்ஸ், ஹவு தே ஆர் மிக்ஸ்ட் வித் ஈச் அதர் அண்ட் லுக்கிங்
அண்ட் வெயிட்டிங் ஃபார் த சன். அந்த மாதிரி அதான் இங்கே நான் சொன்னேன். இந்த சிம்லி அவங்க குழந்தைங்களை வந்து எதோட ஒப்பிட்டுருக்கிறார், லைக் த ரோசஸோடு ஒப்பிட்டுருக்கிறார். த சில்ட்ரன் தே ஆர் ப்ரெஸ்ட் ஈச் அதர் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி உட்காந்துருக்குறாங்க ரோசஸ் மாதிரி. அண்ட் தே ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ஹிடன் சன். அப்போனா சூரியன் அங்கே வரவில்லை, அன்றைக்கி அங்கே சூரியன் இல்லாமல் இருக்கிறாங்க. சூரியன் இல்லாமல் இருந்தால் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிளைமேட்டிக் கண்டிஷன் சூரியன் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருட்டாக இருக்கும், கோல்டாக இருக்கும். கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி தே ஆர் நாட் ஏபிள் டு see the sun, so they are all sitting together like a roses, and they are waiting for the hidden sun, looking at the hidden sun. But what was the condition? See the condition here. It rained. What was the condition? The climatic condition, it rained. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குல்ல. Now even today you see, I was also eagerly went outside to see whether the sun, so that the clothes will become dry. But it is for few minutes the sun came, and again the clouds started to come and it rained. So here also in that Venus, the planet, it started to rain. It had been raining for 7 years. So not 1 day or 2 days, children, students, it is not raining only for 1 day or 2 days. Imagine how many years. 7 years. நினைச்சு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் நமக்கு மழை பெஞ்சாலே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்பாடா எப்போ மழை பெய்யும், நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்போ லீவ் விடுவாங்கன்னு சொல்லி ஈகராக எதிர்பார்ப்பீங்க. மழை ரொம்ப பெய்யுது, நாளைக்கு ஸ்கூல் லீவுன்ட்டுருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. இதே கண்டினியூஸாக மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விடும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மழை பெஞ்சா வெளியாக போக முடியும், என்ஜாய் பண்ண முடியுமா? சினிமாவுக்கு போக முடியுமா? பார்க்குக்கு போக முடியுமா? நத்திங். என்ன பண்ண முடியும்? வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்படி ரொம்ப மழை பெய்யும்போது கண்டிப்பாக கரண்ட் போகும். உங்களால் எதுவுமே என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும், 1 or 2 days you like that climate. அப்பாடா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், பாடம் படிக்க தேவையில்லை, ஸ்கூலுக்கு போக தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதே கண்டினியூ ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ இட் பிகம் போர்டம், பிகாஸ் யூ கேனாட் என்ஜாய் தி அவுட்டர் ஃபீலிங்ஸ். அவுட்டர் இதை என்ஜாய் பண்ண முடியாது. சூரியன் இருந்து வெயில் வந்தால் தான் வெளியில் போக முடியும். மழை பெய்யுதுன்னு வெளியில் போக முடியாது, சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வரும், இதெல்லாமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்களுமே என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க? யூ வில் ஸ்டார்டட் லுக்கிங் வெயிட்டிங் ஃபார் த சன். ஸோ அப்படி இருக்கும்போது இமேஜின் தீஸ் சில்ட்ரன், தே ஆர் இன் த பிளானட், அண்ட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் இட் ஹஸ் பீன் ரெய்னிங்? It had been raining for 7 years. Thousands upon thousands of days, compounded and filled from one end to the other with rain, with the drum and gush of water, with the sweet crystal fall of showers, and the confusion of storms so heavy that they were tidal waves come over the islands. ஸோ இப்போ என்ன நிலைமையில் இவங்க இருக்கிறாங்க பாருங்கள். இட் had been raining for 7 years. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மழை பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நாட்கள், ரியலி பார்த்திங்கன்னா thousands upon thousands of days. மற்றும் தேவர் தட் வாட்டர் ஹஸ் பீன் ஃபில்டு எவ்ரி பிளேசஸ். இட் ஹாஸ் பீன் ஃபில்ட் வித் ரெயின் வாட்டர். ஈவன் த ட்ரம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நல்ல சத்தத்தோட மழை எப்படி பெய்யுதுன்னா ட்ரம்மெல்லாம் நிரம்பி இருக்குது. சவுண்டு அந்த ட்ரம்மில் விழுகிறது, ஓசை சவுண்டு கேட்குது. தண்ணீர் வந்து அப்படி பீச்சிட்டு அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக போகுது. கஷ் ஆஃப் வாட்டர்னா என்ன? வித் ஃபோர்ஸ். அண்ட் ஆல்சோ லைக் கிறிஸ்டில், வெள்ளை நிறத்தில் நீர் அப்படியே வழிஞ்சிட்ருக்குது. ஈவன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டார்ம்ஸ், புயலோட இது அதே அதிகமாகிட்டு இருக்குது. கடல் அலையை கூட தீவுகள் மீது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் தட் வேவ்ஸ், tidal waves here is small, that is the large ocean waves, it is coming over the islands. That was the condition for 7 years. It has like a thousands and thousands days have been with the rain water that is falling with the drum making a noise, and also with full speed of water. That gush of water na நல்ல ஒரு ஃபோர்ஸாக அடிக்குது. அண்ட் வித் ஸ்வீட் கிறிஸ்டல் ஃபால்னா அந்த விழுகக்கூடியது கூட நல்ல கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஷவரில் விழுகிற மாதிரி விழுகுது. அண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன், ஷார்ட் டைமுக்கு அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாத அளவுக்கு ஸ்டார்ம்ஸ், புயல் வந்து மயமாக இருக்குது. ஈவன் தேர் வர் டைடல் வேவ்ஸ் come over the islands. The tidal waves, that is a large ocean waves that is falling on the like a தீவு மேலே படந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. 1,000 forests had been crushed under the rain and gone up 1,000 times to be crushed again. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸோட இது என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மழையினால் 1000
காடுகள் நசுக்கப்பட்டன. தட் ஹாஸ் பீன் crushed. 1000 ஃபாரஸ்ட் காடுகள் கிட்டத்தட்ட 1000 காடுகள் மழையினால் மரமெல்லாம் சாஞ்சு நசுக்கப்பட்டது. மேலும் என்ன பார்த்தீங்கன்னா அண்ட் இட் ஹாஸ் பீன் crushed 1000 டைம்ஸ். 1000 காடுகள் 1000 முறை நசுக்கப்படுவதாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நாட் 1 or 2 டைம்ஸ். ஹவு மெனி டைம்ஸ் த ஃபாரஸ்ட் ஹேட் பீன் crushed? நசுக்கப்பட்டது எத்தனை தடவை? 1000 டைம்ஸ். 1000 காடுகள் 1000 முறை இட் ஹாஸ் பீன் crushed. And also it has the rain had made them to grow up and crust again. And this was the way life was however forever on the planet Venus. And this was the schoolroom of the children of the rocket men and women who had come to the reigning world to set up civilization and live out their lives. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த இடத்துல and this was the way வாழ்க்கையில் பிளானட் வீனஸில் ஸ்கூல் ரூம் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் த ராக்கெட் மென் அண்ட் விமன் வந்திருக்கிறாங்க. தே ஆர் கம் டு தி ட்ரைனிங் வேர்ல்டு. மட்டும்னா நகரத்தை அமைக்கவும் மற்றும் அவர்கள் வாழ்க்கை வாழவும் இந்த மலை உலகத்திற்கு குழந்தைகளும் ஆண்களும் பெண்களும் பள்ளியாக ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. இது பள்ளியாக இருந்தது. இந்த இடம் வந்து லைக் எ ஸ்கூல். தே மென் விமன் அண்ட் சில்ட்ரன் தே ஆர் கம் டு மேக் திஸ் இன்டு ஏ வேர்ல்டு லிவிங் வேர்ல்டாக மாற்றணும்னு சொல்லி தே ஹவ் கம் ஹியர். And this was the school room of the children. That's like a school life for the men, women, for they have come to live in this reigning world to make up a civilization. ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்காக they have come here and they have come here to make out their lives. இதெல்லாம் தான் scientific fiction. அங்கே மக்கள் போய் ஒரு உயிர் இந்த பிளானெட்டில் யாருமே வாழ முடியாதுங்கிற இடத்துல why can't we make up our living வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. It's stopping. Yes. So already I told you, who were watching? The children. They were watching like the roses. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குழந்தைகள் ரோஜா பூ மலர் போல் ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கி உட்காந்து they were watching out the hidden sun. இப்போ they are telling it's stopping. What is stopping? Can you tell me? எது நிற்குதுன்னு சொல்கிறாங்க? Yes, it is a rain. அது நிற்குதுன்னு கத்துறாங்க. என்ன அவங்க ஹாப்பி? என்ன நிற்குதுன்னு கத்துறாங்க? இட்ஸ் ரெயின். எஸ் ஆமாம். மார்கோட் stood apart from these children who could ever remember a time when there wasn't rain. இங்கே இந்த மெயின் கேரக்டர் ஸ்டோரியில் மார்கோட். இந்த மார்கோட் வந்து she is different from the other children. She did not join with those children. அவர்களிடம் என்ன பண்ணா? she was apart from them, separate from them, விலகி நின்றாள். From these children who could ever remember a time. ஏன்னா இந்த குழந்தைங்க ஒரு நாளை கூட they were never without a day without rain. அவங்க வந்து ஒரு போதும் ஞாபகப்படுத்தும். அந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க? மழை தான். எப்போ பாரு they were always surrounded with rain. Who could ever remember a time? அவங்க ஒரு நாள் கூட நினச்சி பார்த்தோம்ல மழை இல்லாத நாட்களை, மழை இல்லாத நேரத்தை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனுபவிச்சதே இல்லை. அப்போனா 7 years of what was the continuous rain. So those children, there wasn't a day without a rain. They were all 9 years old. What was the age of those children? Just 9 years. அவங்களோட வயது என்ன? அவங்களாம் வந்து 9 years. Just they were 9 வயது இருக்கும். So and if there had been a day 7 years ago when the sun came out for an hour and showed its face to the stunned world, they could not recall. Sometimes at night she heard them stir in remembrance, and she knew they were dreaming and remembering gold or a yellow crayon or a coin large enough to buy the world with. So now she describes that now she tells that the children before 7 years ago there came a sun. சூரியன் வந்து 7 வருஷத்துக்கு முன்னால் just she came for an hour. they could not remember those days, these children. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் இமேஜின் பண்ணி பாருங்க. இவங்க இப்போ வயசு 9. அப்போ நினச்சி பாருங்கள் அந்த வயசில் அவங்களுக்கு சூரியனா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? it came out for an hour and showed its face to the stunned world. அந்த சூரியன் வந்து அந்த நிமிஷத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட
கொஞ்சம் முகத்தை காட்டிட்டு போயிருக்கும். அப்போல்லாம் இவங்களுக்கு என்ன வயசு, இப்போ 9 வயசுனா 7 வருஷத்துக்கு முன்னாலே கம்பேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த ஞாபகம் பண்ணுறக்கூடிய வயசே கிடையாது. இட் கேம் தேர் ஃபார் an hour. 1 மணி நேரம் மட்டும் அந்த சூரியன் இருந்துட்டு ஷோட் இஸ் ஃபேஸ் டு த சன் ஸ்டண்ட் வேர்ல்டு. இந்த உலகத்திற்கு வியப்பு டூண்டு மாதிரி 1 மணி நேரம் மட்டும் இருந்து தன்னை முகத்தை காட்டிட்டு போயிடுச்சு. அண்ட் தே குட் நாட் ரீகால், தட் இஸ் அ திங். அவங்களால அதை நினச்சி கூட பார்க்க முடியாது, ஞாபகப்படுத்த முடியாது. பிகாஸ் தட் ஏஜ் வாஸ் ஸ்மால் ஏஜ். அண்ட் சம்டைம்ஸ் அட் நைட், சில சமயத்தில் இரவில் கூட நேரத்தில் கூட ஷி ஹேர்டு ஹிம் தெம் ஸ்டிர். அவர்கள் வந்து பரபரப்பாக இருப்பதாக அவளுக்கு தெரியும். சம்டைம்ஸ் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களா, பரபரப்பாக இருந்தது மாதிரி இருக்கும். பட் அதை கூட ஞாபகத்தில் இருந்ததை வந்து நினச்சிக்க முடியாது. தே தாட் தட் ஹவ் இட் இஸ் இன் ரிமெம்பரன்ஸ். ஷீ நியூ தே வேர் ட்ரீமிங் அண்ட் ரிமெம்பரிங். ஈவன் அந்த குழந்தைங்க இமேஜினேஷனில் தே குட் ரிமெம்பர் தட் இந்த உலகத்துக்குள்ள தங்கம் அல்லது ஒரு மஞ்சள் கிரையான் இல்லது ஒரு பெரிய காசு இவைகளெல்லாம் வைத்து தான் அவங்க வந்து சூரியன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். தே ட்ரீம் தே மே திங்க். ஷி ஹர்ட் தெம் ஸ்டிர் இன் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ஷீ நியூ தே வேர் ட்ரீமிங் அண்ட் ரிமெம்பரிங் கோல்டு ஆர் எ எல்லோ கிரையான் ஆர் எ காயின் லார்ஜ் எனஃப் டு பை த வேர்ல்ட். இந்த உலகத்தை இதில் வாங்கிடலான்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. லைக் அவங்க ஒரு இதாக கனவாக நினச்சிருக்காங்க. என்ன கனவு கண்டிருப்பாங்க இந்த மாதிரி? அவங்க கனவு என்னென்னா ஒரு பெரிய முகம் சிவந்த மாதிரியும், அது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த உலகத்தில் வந்து க்ரையான்ஸ் கோல்டு கலரோ எல்லோ க்ரையான்ஸாக இருக்க மாதிரியும் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஷீ நியூ தே தாட் தே குட் ரிமெம்பர்ட் ஏ வார்ம்னஸ். அதே மாதிரி அவங்க கனவில் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு கனவில் வந்து அவங்களுக்கு ஒரு வெப்பம் தெரிஞ்சிருக்குது. லைக் எ ப்ளஷிங் இன் த ஃபேஸ். ப்ளஷிங்னா முகம் சிவந்த மாதிரி. இந்த பாடி இந்த ஹார்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் ட்ரெம்பிளிங் ஹேண்ட்ஸ். அவர்கள் கனவு கண்டார்கள் எப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது என்பது அவளுக்கு தெரியும். எப்படின்னா முகம் சிவந்த மாதிரியும் உடல் கை காலெல்லாம் வெப்பம் படைந்த மாதிரி அவங்க நினச்சி பார்த்துருக்காங்கிறது இவளுக்கு தெரியும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். தே மே திங்க் தட் இஸ் அ திங். ஷீ நியூ தே தாட் தே ரிமெம்பர்ட் their warmness in their body, hands and their legs and trembling hands. But then they always awoke to the tatting drum. அவங்க கனவுல தான் அதை கண்டிருக்கிறாங்க. உடனே எது எழுப்பி விட்டுருச்சு? அந்த டேட்டிங் ட்ரம். டேட்டிங் ட்ரம்னா என்ன? கூரை மீது ஆடிக்கொண்டிருக்க அந்த மணி ஓசை எப்போதுமே அவங்கள எழுப்பிடுது. அந்த ரெயின், தட் இஸ் அ திங். அந்த மணி ஓசை எப்போதுமே அவங்கள டக்குன்னு எழுப்பிடுது. டேட்டிங் ட்ரம். The endless shaking down of clear bead necklaces upon the roof, the walk, the gardens, the forest and the dreams were gone. அவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க சூரியனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முகம் சிவந்த மாதிரியும் வெப்பம் தர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வித் இன் தேர் ஷேக்கிங் லெக்ஸ் ஹேண்ட்ஸ் ஆர் பாடி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கூரை மீது என்னது அப்படியே ஆடிட்டு இருக்கும்போது அந்த மணி ஓசையில் தான் அவங்களுக்கு எப்போவுமே அந்த நடக்கிறது, பூந்தோட்டம், அந்த காடுகள் எல்லாமே அவங்களுடைய கனவுகளும் அப்படியே போயிடுது. தே கேம் across all these things. But the dreams were gone. They felt that is as if they've been awoken to the tatting drum and beads of necklaces. அந்த ரூஃப் கூரை மேலே இருக்கிற அந்த சத்தங்கள், அப்படி நடந்து போகிற மாதிரி கார்டன்ஸு, தோட்டங்கள், காடுகள் எல்லாமே அவங்க கனவெல்லாமே ஒரு நொடியில் போயிடுது. இட் பிகம்ஸ் அண்ட் ஆல் எவ்ரிதிங் வேர் கான். All day yesterday they had read in the class about the sun. ஸோ அவங்க வந்து கனவுல கூட அதை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அவங்க கனவுமே டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க கனவுல என்ன நினைக்கிறாங்க? சூரியனா இப்படி இருக்கும், காடில் வரும், காடை பார்க்கலாம், தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. they come across all these things. அப்படியே மழை இதான சூரியன் வர மாதிரியும், காட்டில் நடந்து போகிற மாதிரியும், மலர்களை பார்க்குற மாதிரியும், தே வாக் அப்பான் த ரூஃப், இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பட் எவ்ரிதிங் ஹாஸ் கான். ஆல் டே எஸ்டர்டே தே ஹேவ் ரெட் இன் த கிளாஸ் அபவுட் த சன். ஸோ அனைத்து நாளும் நேற்று கூட அவங்க எதை பற்றி படித்தாங்க? சூரியனை பற்றி அவர்கள் வாசித்தார்கள். தே ரெட் அபவுட் த சன், அபவுட் ஹவ் லைக் எ லெமன் இட் வாஸ். பாடத்தில் படித்தாங்க, ஈவன் லெசனில் எப்படி இருக்குன்னு படித்தாங்க. ஆனால் நேரில் பார்க்கல. தே ஹவ் நாட் சீன் த சன் இன் ரியல், but they have learned about the sun in the lesson, how like a lemon it was. எலுமிச்சை நிறத்தில் எப்படி இருக்குன்னு படிச்சிருக்காங்க. how hot, how it like a lemon it was and how hot. எப்படி லெமன் எலுமிச்சை நிறத்தில் எப்படி சூடாக இருக்குது அப்படின்னு சூடாக எப்படி இருக்குதுங்கிறத படிச்சிருக்கிறாங்க.
and they are written small stories or essays or poems about it. இன்னும் என்ன விஷயம்னா அதை பற்றி சூரியனை பற்றி கதைகளும் எழுதியிருக்காங்க, சின்ன சின்ன கதைகளை. அண்ட் ஆல்சோ எசேஸ் அண்ட் போம்ஸ், அதை போயம்ஸ் பற்றி தே ஹவ் ரிட்டன் அபவுட் தீஸ் திங்ஸ். கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. பட் தே ஹவ் நாட் சீன் த சன். ஐ திங்க் த சன் இஸ் எ ஃப்ளவர் that blooms for just 1 hour. அவங்கள பொறுத்தவரை they felt what they think. I think the sun is a flower. சூரியன் வந்து ஒரு மலர் போன்றது. ஏன்னா that blooms for just 1 hour. ஏன்னா பூக்கள் எவ்வளோ நேரமாக இருக்கும்? பூக்கள் வந்து மலர்றது எவ்வளோ? 1 hour, 1 மணி நேரம் மட்டுமே மலர்ந்திருக்கும். அதே மாதிரி that was Margot's poem read in a quiet voice in the still classroom while the rain was falling outside. ஸோ இது மார்க்கெட் கவிதையாக இருந்தது, அவரோட கவிதை. மார்க்கெட் என்ன நினைக்கிறா? ஐ திங்க் த சன் இஸ் லைக் ஏ ஃப்ளவர் தட் ஹேஸ் கம் விச் வில் பி லைக் ப்ளூம் ஃபார் 1 hour. அப்போ இதெல்லாம் நினச்சிருக்கும்போது வெளியே என்ன ஆரம்பிச்சான்? இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெய்துக்கிட்டே இருந்திருக்கு. வகுப்பறையில் அமைதியான குரலில் வாசித்தாள். இவ வந்து இதை படிக்கிற அந்த லெசனை, ஷீ இஸ் ரீடிங் அவுட் தட் லெசன். மார்கரெட் வந்து இந்த லைன்ஸை படிக்கிறாள். தி ஹேட் எ லெசன் அபவுட் த சன் and they felt that sun is like a lemon and how hot, and it has been, they had even written about this in stories and also in essays and poems. And now she is reading the line, I think the sun is like a flower that blooms for 1 hour. Again in the line she is reading that line in a silent and quiet voice, but the rain was falling outside. When she was reading this line, there was rain outside. How you didn't write that? Protested one of the boys. So one of the boys is telling, what is telling? நீங்கள் அதை எழுதவில்லையா? I mean you have not written that. ஓ யூ didn't write that அப்படின்னு ஒரு பையன் எழுப்பி கேட்குறான். ஏன்னா இப்போ இந்த லைனை படிக்கும்போது have you written that, have you not written that, நீங்கள் இதை எழுதலையான்னு சொல்லி அந்த பையன் வந்து is asking those things. Have you not written these things? I did, said Margot. I did. So Margot என்ன சொல்கிறா? நான் செய்தேன். Yes, I have did. I only did that. William, said the teacher. உடனே the teacher is telling William என்று ஆசிரியர் கூப்பிடுறார். William, she said the teacher. But that was yesterday. Now the rain was slackening and the children were crushed in the great thick windows. So when these children were listening yesterday, இது வந்து நேற்று நடந்த நிகழ்வு. நேற்று எதை பற்றி படித்தாங்க? சூரியனை பற்றி படித்தாங்க. சூரியன் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணாங்க. அந்த லைன்ஸை வந்து அவள் படிக்கும்போது ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆஸ்கிங், அப்போ நீங்கள் அதை எழுதலையா? யூ ஹேவ் நாட் கிரியேட்டட் தட்டான்னு கேட்குறாங்க. உடனே மார்கரெட் ஐடின்னு சொல்லும்போது டீச்சர் இஸ் டெல்லிங் வில்லியம். உடனே இந்த நிகழ்வெல்லாம் எப்போ நடந்துச்சு? எஸ்டர்டே. நவ் த ரெயின் வாஸ் ஸ்லாக்னிங். ஆனால் அது நேற்று நடந்தது. இப்போ மழை என்னாச்சு? மெதுவாக பெஞ்சிட்ருக்குது. ஸ்லாக்னிங்னா ரெடியூசிங், ஸ்லோ, லேசினஸ் காட்டக்கூடியது. கிராஜுவலாக ஸ்லோ ஆகுது, ஸ்லோயிங் டவுன். அப்படியே மழை கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்குமே பாருங்கள் கிளைமேட், ஒரு 10 மினிட்ஸ் சடனாக மழை பெய்யும், அப்புறம் ஒரு சூரியன் கொஞ்சம் வரப்போ மழை பெய்ய ஸ்லாக்னிங். அந்த மாதிரி இங்கேயும் நவ் த ரெயின் வாஸ் ஸ்லாக்னிங் அண்ட் த சில்ட்ரன் தி crushed in the great thick windows. உடனே அவங்களுக்கு ஒரு ஈகனஸ், கொஞ்சம் மழை குறைய ஆரம்பிச்சதுமே உடனே எல்லோரும் போய் எங்கே ஒட்டிங்கிறாங்க, எங்கே போய் அண்டிக்கிறாங்க? ஜன்னல் கம்பியை பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஜன்னல் அருகே குழந்தைங்களெல்லாம் நெருக்கமாக சூரியனை பார்க்கணும். ஏன்னா அவங்க லைஃப்பில் என்ன பண்ணல? வாட் தேவ் நாட் சீன் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? ஃபார் 7 years. ஈவன் இப்போ தான் அவங்களுக்கு 9 வயசு. பட் 7 years பிஃபோர் தான் சூரியன் 1 மணி நேரம் மட்டும்தான் வந்துட்டு போனது. இது வரைக்கும் அவங்க அந்த சூரியனை பார்த்ததே இல்லை. அதனால் இன்றைக்கி மழை கொஞ்சம் குறையுதுன்னா ஒரு ஈகர்னஸ், சூரியன் வந்துட மாட்டாரா, நம்ம அதை கண்ணில் பார்க்க மாட்டோமான்னு சொல்லி வித் ஈகர்னஸ் தே ரன் அண்ட் crushed themselves to the thick windows. ஜன்னல் கம்பிகளை போய் பருவமான ஜன்னல்கிட்ட போய் கெட்டியாக பிடிச்சி நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தே வாண்ட் டு see that பிகாஸ் மழை நின்றுச்சு, மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு, சூரியன் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தே ஆர் லுக்கிங் த்ரூ தட் விண்டோ. வேர் இஸ் த டீச்சர்? உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளாரே கேள்வி கேட்குறாங்க. பிகாஸ் ஷீ இஸ் நாட் தேர். தேர் ஆஸ்கிங் வேர் இஸ் த டீச்சர்? ஷீ வில் பி பேக். நவ் தே ஆர் ஆஸ்கிங் எம்செல் திஸ் கொஸ்டின்ஸ். மிஸ் எங்கப்பா, மிஸ் எங்கன்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே சொல்கிறாங்க. ஷீ வில் பி பேக். ஷீ வுட் பெட்டர் ஹரி, வி வில் மிஸ் இட். ஐயோ அவங்க வேகமாக வந்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா அதை நம்ம பார்க்காம போயிடுவோமே. அவள் வேகமாக வந்தால் நன்றாக இருக்குமே. யார் அவள்? இங்கே யார்? தட் இஸ் அ சன். வேகமாக வந்தால் பரவாயில்லையே, இல்லைன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோமே, ஏன்னா மழை வந்துடுமே அப்படின்னு அவங்களுக்குள்ளார
டீச்சர் எங்கேன்னு கேட்குறாங்க. ஷி வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல. இங்கே யாரை சீக்கிரம் வந்தால் பரவாயில்லைங்கிறாங்க? தட் சன். அவள் வேகமாக வந்தால் பரவாயில்லையே, வேகமாக வந்தால் நன்றாக இருக்குமே, ஏன்னா வி வில் மிஸ் இட், அதை நம்ம தவறி விட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. They turned on themselves like a feverish wheel, all tumbling spokes. Margot stood alone. இப்போ அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வேகமாக அந்த நாற்காலி சுற்றுறது போல் அப்படியே தங்களை அப்படி அப்படியே சுற்றிக்கிறாங்க. அப்படியே என்னென்னா அது ஒரு நிழல் நாற்காலி, சுற்றும் நாற்காலி போல் தங்களை சுற்றி போய்க்கிறாங்க. ஆனால் மார்கரெட் மட்டும் தனியாக நிற்கிறா. ஷீ ஸ்டுட் அலோன். தே ஆல் க்ரஷ் டு தட் விண்டோ லைக் ரன்னிங் லைக் எ ஃபீவரிஷ் வீல். அப்படியே சுற்றும் நாற்காலி மாதிரி வேகமாக போய் அங்கே திரும்பிக்கிறாங்க. அப்படியே டம்ப்ளிங் ஸ்போக்ஸ் மாதிரி அவங்க வேகமாக போய் அண்டிக்கிறாங்க அந்த ஜன்னல்கிட்ட. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று பார்க்கணும். இப்போ ஒரு ஏரோப்ளைன் பறக்குனா உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாம் முந்தி அடிச்சுட்டு போய் ஏரோப்ளைனை பார்க்கணும்னு சொல்லி ஜன்னல் கம்பி பிடிச்சிட்டு நீ தள்ளி நான் வேகமாக பார்க்க போவாங்க. லைக் தட் தேர் ரஷ் டுவர்ட்ஸ் தட் விண்டோ லைக் எ ஃபீவரிஷ் வீல். அது சுற்றும் நாற்காலி போல் சுற்றிக்கிறாங்க. பட் இந்த மார்கரெட் மட்டும் என்ன பண்ணுறா? ஷீ டிட் கோ தேர். ஷீ ஸ்டுட் அலோன். ஷீ வாஸ் எ வெரி ஃப்ரெயில் கேர்ள். அப்படின்னா என்ன? அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான குழந்தையாக தெரிகிறா. வெரி வீக். ஃப்ரெயில்னா இயர் மீன்ஸ் வெரி வீக். தனிமையாக நின்றுக்கிறா. பார்த்தாலே அவளை வீக்காக தெரிகிறா. Who looked as if she had been lost in the rain for years, and the rain had washed out the blue from her eyes and the red from her mouth and the yellow from her hair. இப்போ இந்த குழந்தை இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மார்கரெட் பார்த்திங்கன்னா தனிமையாக பலவீனமாக்குன குழந்தையாக தெரிகிறா. இன்னுமே சொல்லப்போனால் அவளை பார்க்கும்போது எப்படி தெரியுன்னா, ஃபார் so many years மழையில் நனைஞ்சவளாட்ட தெரிகிறா. For so many years she has been wet with that rain, and also that rain has made her to remove that blue from her eyes. அவளோட இருந்த நீலத்தையும் வாயில் இருக்கிற சிவப்பையும் அவளுடைய தலைமுடியில் இருக்கிற மஞ்சள் நிறத்தையும் எடுத்து சென்ற மாதிரி க்ரியேட்டிவ் கொண்டா இங்கெல்லாம் தான் இமேஜினேட்டிவ் கொண்டாந்துருக்கிறார். அப்படின்னா அவளோட மன இதை சொல்கிறாங்க. She is like a frail girl, weak girl. For so many years she had been wet with that rain. Lost in the rain. மழையிலேயே நனைஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக. அந்த மழையில் நனைந்ததுனால அவள் கண்கள் இருந்த நீலத்தன்மை போயிடுச்சு. அப்படின்னா நீலத்தன்மைனா என்ன? நல்ல ஒரு ஸ்பார்க்லிங் இது போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ரெட் ஃப்ரம் அவர் மவுத். அந்த சிவப்பு தன்மையை தூக்கிற மாதிரியும், அந்த அதாவது லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி சிரிப்பு நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமையும், அண்ட் எல்லோ ஃப்ரம் அ ஏர், அந்த மஞ்சள் நிறத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும். ஷீ வாஸ் அன் ஓல்டு ஃபோட்டோகிராஃப் டஸ்டட் ஃப்ரம் அன் ஆல்பம். அவளோட ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறார். அவள் இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னா டல்லாக இருக்கிறாங்கிறத இப்படி ஊமைப்படுத்தியிருக்கிறார். கண்ணில் ஒரு பிரைட்னஸ் இல்லை. அதே மாதிரி முடியில் அந்த நல்லா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சீவி நல்லா ஒரு எல்லோயிஷாக ஹேர் வச்சு ஃப்ளார்ஸ் வச்சுருக்க மாதிரி இல்லை. ரெண்டாவது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இல்லை, எவ்ரி பிகம் ட்ரை. அந்த மாதிரி அவள் மழையில் நனைஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கிற மாதிரியும், அவள் எங்கேருந்து எடுத்த மாதிரி இருக்காளாமா, ஒரு ஆல்பத்தில் இருந்து தூசி தட்டின புகைப்படம் மாதிரி, லைக் எ ஃபோட்டோ விச் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் அ டஸ்டட் ஆல்பம். ஒரு தூசி படைஞ்ச ஒரு பழைய ஃபோட்டோவை எடுத்த மாதிரி அவள் தெரிகிறா. ஷி வாஸ் அன் ஓல்ட் ஃபோட்டோகிராஃப் டஸ்டட் ஃப்ரம் அன் ஆல்பம், whitened away, and if she spoke out at all her voice would be a ghost. அதே மாதிரி தூசி நிறைந்த புகைப்படமாகவும் இருக்கிறா. வெள்ளையாக இருந்துதான், ரொம்ப வெள்ளேரியாகவும். ரெண்டாவது அவள் பேசினானா பேய் பேசுகிற மாதிரி இருந்துச்சான். பேய் மாதிரி, பேயோட குரல் மாதிரி இருந்துச்சான். Now she stood separate, staring at the sun and the loud wet world beyond the huge glass. அவளும் என்ன பண்ணுறா? she stood separate, தனியாக நின்றுட்டு she staring, அப்படியே வெறுத்து பார்த்துட்ருக்கிறா, அந்த மலையை பார்த்துட்ருக்கிறா. அந்த லவுட் வெட் வேர்ல்ட் பியாண்ட் த ஹியூஜ் கிளாஸ், அந்த பெரிய கண்ணாடி பின்னால் இருக்கும் அந்த ஈர உலகத்தை அவளும் ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கிறா. அந்த கண்ணாடி வழியாக ஷீ இஸ் ஆல்சோ லுக்கிங் அட் தட் வெட் வேர்ல்ட் and she is staring at the rain. So in this part the author has brought about this Margaret, what type of girl she is, and he is comparing how the condition of her body to that climatic condition and about the how her appearance is like that அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த குழந்தைகளெல்லாம் ஈகராக ஜன்னல் ஓரத்தில் நின்று சூரியன் வரமாட்டான்னு பார்க்கும்போது இந்த மார்கரெட் மட்டும் என்ன பண்ணிட்டா, அவங்க பக்கத்தில் போகாமல் தனியாக நின்றுருக்கிறா. அவளை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு? ஒரு வீக்கான பலவீனமான பெண், தன்னோட கண்கள் அந்த பிரகாசம் தெரியல, அந்த ப்ளூவெல்லாம் மழை எடுத்துகிட்டு போன மாதிரியும்,
உதட்டில் அந்த சிரிப்பு இல்லை, சிவப்பு நிறம் இல்லை, அதே மாதிரி தலையில் பூக்கள், அதாவது அந்த எல்லோனஸ் இல்லை அப்படிங்கிறதைய ஒரு இதாக காட்டிட்டு அவளை பார்த்தா எப்படி தெரியலாம், ஒரு பழைய ஃபோட்டோகிராஃபில் படம் எடுத்திருந்தால் அந்த காலத்தில் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஓல்டிஷாக தெரிகிறா. மோர் ஓவர் அவள் பேச ஆரம்பித்தா அவளோட குரல் எப்படி இருக்காமா, ஒரு கோஸ்டோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஷீ ஸ்டுட் செப்பரேட், இவங்கள்ட்டெல்லாம் போய் ஒட்டுக்கா நிற்காம தனியாக நின்று அவள் சூரியன் அங்கே வந்து சூரியன் வரமாட்டாங்களான்னு சொல்லி அந்த மலையை பார்த்துக்கிட்டு ஷீ ஸ்டாண்டிங் அண்ட் வாட்சிங் பியாண்ட் தட் ஹியூஜ் கிளாஸ். வாட் ஆர் யூ லுக்கிங் அட் செட் வில்லியம். ஸோ வில்லியம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான், வாட் ஆர் யூ லுக்கிங் அட். மார்கரெட்டை பார்த்து அவன் கேட்குறான், எதை நீ பார்க்கிறாய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மார்கரெட் பதில் சொன்னதான் மார்கரெட் பதிலே சொல்ல. மார்கரெட் செட் நத்திங். மார்கரெட் என்ன பண்ணல, ஷி செட் நத்திங். ஸ்பீக் வென் யூ ஆர் ஸ்போக்கன் டு. பேச வேண்டிய போது பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுகிறப்ப பேசு, ஏன் பேச மாட்டேங்கிற. ஸோ பேச வேண்டிய போது யூ ஹேவ் டு ஸ்பீக் வென் யூ ஆர் ஸ்போக்கன் டு. பட் அவள் எதுக்குமே பேசல. வில்லியம் இஸ் ஆஸ்கிங் வாட் ஆர் யூ லுக்கிங் அட், நீ என்ன பார்க்குறேன்னு கேட்டதுக்கு ஷி டிட் நாட் ரிப்ளை. ஸோ வாட் தேர் ஆஸ்கிங், ஸ்பீக் வென் யூ ஆர் ஸ்போக்கன் டு. எப்போ பேசணுமோ அப்போ பேசு. ஹீ கேவ் ஹர் எ ஷவ் பட் ஷி டிட் நாட் மூவ். அவன் என்ன பண்ணுறான், அவனை ஒரு தள்ளுடுறான். ஷவ் அப்படின்னா ரஃப் புஷ், தள்ளுடுறான். அந்த வில்லியம் வந்து ஹீ கேவ் ஹர் எ புஷ், அவளை தள்ளுறான். அதுக்கு கூட அவள் அசையலை, அதுலேயும் அவன் நகரவில்லை. பட் ஷி டிட் நாட் மூவ். ரேதர் ஷி லெஃப்ட் ஹர்செல்ஃப் பை பி மூவ் ஒன்லி பை ஹிம் அண்ட் நத்திங் எல்ஸ். மாறாக அவளாகவே அவன் என்ன பண்ணான், அவன் மூலம் தன்னை நகர்த்தி கொண்டாலே தவிர வேறு எதுவுமே செய்யலை. அவன் தள்ளின போது கூட அவன் நகராமல் அவளே, அவன் நகர்த்தும் போது அவளே நகர்ந்துக்கிறாள். ஷி லெட் ஹர்செல்ஃப் பி மூவ்ட் ஒன்லி பை, அவன் மூலம் தன்னை நகர்த்தி கொண்டாலே தவிர அவள் வேறு எதுவுமே செய்யலை. கத்தவோ ஐயோ தள்ளுவிடுறானேன்னு சொல்லிட்டு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் ஷி லெட் ஹர்செல்ஃப் பி மூவ்ட் ஒன்லி பை ஹிம். அவன் அவனாக நகர்த்தி வச்ச மாதிரி நகர்ந்துக்கிறான். They eat away from her, they would not look at her. அவர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவளை விட்டு தள்ளி நின்றனர். எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் they would not look at her. அவங்க வந்து அவளை பார்க்கவே இல்லை. they did not look at her. she felt them go away. அவளுமே என்ன பண்ணுறா, அவள் வந்து அவர்களையெல்லாம் பார்க்கணுன்னு விரும்பலை, அவங்கெல்லாம் போனால் நல்லதுன்னு நினைக்கிறா. she did not want to mingle with the other children. அவங்களோட மற்றவங்களோட அவள் ஜாயின் பண்ண விரும்பலை. what she would like to do, she want to be separated. அதனால தான் வில்லியம் வந்து அவளை தள்ளுவிட்டப்போ கூட, அவள் வந்து ஃபோர்ஸால் தள்ளுட்டும் கூட அவன் தள்ளுனால நகர்ந்தாலே தவிர she did not move. அவள் விரும்பி எதுவுமே பண்ணிக்கல. அண்ட் ஆல்சோ அவள் என்ன நேசிக்கிறா, என்ன விரும்புகிறா, she did not want them to look at her. they also did not look at her and she did not want to mingle with them. And this was because she would play no games with them in the echoing tunnels of the underground city. அவங்க போனால் போது நினைக்கிறான். ஏன் அப்படின்னா அவள் வந்து அவங்களோட விளையாடவே இல்லை. அவர்கள் எந்த விளையாட்டும் ஒளி எழுப்பக்கூடிய குழுவில் விளையாடுவதும் இல்லை. அவங்க வந்து அவளுக்கு அதான் மெயின் ரீசன். they did not play, she would play no games with them in the echoing tunnels of the underground city. அவங்க வந்து அவளை தொட்டு விட்டு ஓடினா கூட அவங்கள வந்து அவள் இது பண்ணவே இல்லை. அந்த she did not play with them. அவங்க என்ன சவுண்டு போட்டுட்டு விளையாண்டாலும், இந்த டியூனல் வேர்ல்டில், அந்த அண்டர்கிரவுண்ட் வேர்ல்டில் சிட்டியில் விளையாண்டாலும் she did not play with them. if they tagged her and ran, அவளை தொட்டுட்டு ஓடினாங்கன்னா கூட she stood blinking. if they tagged her and ran, she stood blinking after them and did not follow. அவங்க வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அப்படி விளையாடினாலுமே அவள் அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை. அவங்கள பின்தொடராமல் முழித்து கொண்டு நிற்கிறா. அப்படியே விங்க் பண்ணுறான்னா முழிக்கிறா, பேபேமேன் முழிச்சிக்கிட்டே நிற்கிறா. அவங்க தொட்டுட்டு அடிச்சுட்டு ஓடினா கூட she did not run towards them. அவங்கள ஓடி போய் பிடிச்சி தொடலாங்கிறதெல்லாம் இல்லாமல் she stood blinking after them and did not follow. அவங்கள பற்றி அவள் தொடரவே இல்லை. when the class sang songs about happiness, அதே மாதிரி அந்த கிளாஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக பாட்டு பாடினாலும் when the class sang songs about happiness and life and games, her lips barely moved. அதுவுமே அந்த மற்றவங்களாம் சேர்ந்து ஓடியாடி விளையாண்டுக்கிட்டு பாட்டு பாடும்போது கூட, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடும்போது கூட இந்த மார்கரெட் என்ன பண்ணலாம், உதடுகள் கொஞ்சம் கூட நகரவில்லை, அசையவில்லை. ஈவன் இட்ஸ் பேர்லின்னு டிட் நாட் மூவ். when they sang about
தட் த கிளாஸ் சாங்ஸ் அபவுட் ஹாப்பினஸ் லைஃப் கேம்ஸ் பற்றி பாடினா கூட லிப்ஸ் பேர்லி நகரவே இல்லை. ஒன்லி வென் தே sang about the sun and the summer did their lips move as he was the drenched windows. இப்போ அவங்க சூரியனை மற்றும் கோடையை அந்த சம்மரை பற்றி பாடினா மட்டும்தான் அவளுடைய உதடுகள் கொஞ்சம் நகரும், அந்த ஈரமான ஜன்னலை பார்க்கும். அந்த சம்டைம்ஸ் when the children they sang songs about the sun or about the summer சீசனை பற்றி பாடினாங்கன்னா மட்டும்தான் கொஞ்சோண்டு உதட அசையும். அண்ட் ஷி வாட்ச் த ட்ரென்ச்டு விண்டோஸ், அந்த உதடுகளை ஈரமான அந்த ஜன்னலை, இந்த ட்ரென்ச்னா இந்த வெட்டாக இருக்கிற அந்த விண்டோஸை, மழை பேஞ்சி வெட்டாக இருக்குமில்ல ஜன்னல் கம்பியெல்லாம், அதை பார்த்துட்டு அப்போ மட்டும் அவள் உதடு கொஞ்சம் அசையும். And then of course the biggest crime of all was that she had come here only 5 years ago from earth. இன்னும் ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேர்ள் எப்போ இந்த வீனஸ் பிளானட்க்கு வந்தா அப்படின்னா, இந்த வேர்ல்டுக்கு வந்தா அப்படின்னா, she had come here only 5 years ago from earth. இப்போ இவங்கெல்லாம் எப்போ 9 years ஆச்சு இங்கே தான் இருக்கிறாங்க. அண்ட் தே ஹவ் பீன் இங்கே 7 yearsஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் தே ஹவ் பீன் இயர் ஃப்ரம் 9 yearsஸாக இருந்துருக்குறாங்க. பட் இந்த பொண்ணு எப்போ இருக்கிறா 5 years தான் ஆச்சு. She has come only from 5 years ago from this earth and she remembered the sun. அப்போ 5 years தான் இவளுக்கு என்ன ஏஜ்மா இருந்திருக்கும்? இப்போ 9 years, எல்லாருமே 9 years. இவ இங்கே 5 years தான் ஆச்சு. அப்போ 4 yearsஸாக இவ என்ன அனுபவிச்சிருக்கா? she has seen the sun. இவ பார்த்துருக்கிறா 4 வருஷமா. பட் இந்த குழந்தைங்க என்ன பண்ணல, from the beginning they are here, they have not seen that sun. ஸோ அவங்களுக்கு சூரியனா எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு தடவை ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு போன சூரியனுங்கிற மாதிரி தான். அப்போ இவங்க 2 வருஷத்துக்கு இவங்களுக்கு தெரியாது, அது சூரியனுங்கிறது கூட தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும்போது என்ன பண்ணுவாங்க, நிலாவை காட்டி ஊட்டுவாங்க, நிலாவை பாரு சூரியனை பாருன்னு காட்டுறாங்களே. அப்போ இன்னும் பெருசாக அவங்களுக்கு அதை ரிமெம்பரன்ஸ் இருக்காது, அம்மா நம்மளுக்கு இப்படி ஊட்டினாங்களாங்கிற ஒரு இது. அந்த மாதிரி ஏஜ், அந்த ஏஜில் இவங்களை சூரியனை பார்த்துருக்காங்க, அப்புறம் இவங்க பார்த்ததே இல்லை. பட் ஆனால் இவ 4 years, இப்போ 5 years தான் இங்கே வந்துச்சு. அப்போ 4 yearsஸாக இவள் சூரியனோட இருந்திருக்கா, பூமியில் வாழ்ந்திருக்கா. she has observed that sun, so she know about the sun. She remembered the sun and the way the sun was and the sky was when she was 4 in Ohio. அவளுக்கு தெரிஞ்சிருக்குது எப்படின்னா சூரியன் எப்படி இருந்திருக்கும் ஓஹியோவில் இருக்கும்போது. அந்த அவளோட அவளுக்கு அப்போ தெரிஞ்சிருக்குது. ஓஹியோவில் இருக்கும்போது அவளுக்கு வயதை பொறுத்த அவளோட வயசுக்கு சூரியன் எப்படி இருக்கும், அந்த ஸ்கை எப்படி இருக்குன்றலாம் அவள் பார்த்துருக்கா. she can remember all those things. தான் அந்த வயசில் சூரியனை பார்த்தது, அது எப்படி இருந்துச்சு, சூரியனா எப்படி இருக்கும், ஸ்கைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் she could come to a remembrance. she could remember all those things when she was 4 in 4 வயசும்போது அவள் ஓஹியோவில் இருந்ததுனால she could remember those things. சூரியனா எப்படி இருக்குங்கிறத அவளுக்கு கெஸ் பண்ண முடியும். and then they had been on Venus all their lives and they had been only 2 years old when last the sun came out and had long since forgotten the color and heat of it and the way it really was. as I told you, அதே தான் இவ 4 வருஷத்துக்கு முன்னால் ஓஹியோவில் இருந்து சூரியனை பார்த்துருக்கா. அதனால் இவளுக்கு 4 வயசு பொண்ணுக்கு ரிமெம்பரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சூரியனா எப்படி இருக்கும், என்ன நேரத்தில் இருக்கும், வானம்னா எப்படி இருக்கும், எல்லாம் இவ அனுபவிச்சிருக்கா. ஆனால் இந்த குழந்தைங்க 2 வயசு இருக்கும்போது தான் சூரியனை பார்த்துருக்காங்க, அது 1 மணி நேரத்துக்கு. அந்த 2 வயசு குழந்தைக்கு இப்போ 9 வயசு ஆச்சு. இப்போ எப்படி அதுக்கப்புறம் இவங்க சூரியனே பார்த்தல. அப்போ அந்த 2 வயசு பார்த்ததெல்லாம் நினைப்பு வச்சுக்க முடியுமா? they cannot remember that. so since they had forgotten the color and heat of that, அந்த வெப்பத்தன்மை அனுபவிச்சது கிடையாது, கலரை மறந்து போச்சு, அது எப்படி இருக்குன்னே இந்த குழந்தைகள் மறந்துட்டாங்க. ஏன்னா 7 yearsஸாக அவங்க வேறு எதையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மழையை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க ஏங்குறாங்க. they want to see that sun, how it is, what is the color, அந்த அது வந்தால் பாடி எப்படி நமக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஏங்குறாங்க. பட் இவன் 4 வருஷமாக அது கூட இருந்ததுனால she did not show that much exciting. அவள் அவ்வளோ எக்ஸைட்டிங் காட்டல. அதனால தான் தனியாக அந்த குழந்தைகளை விட்டு தனியாக இருந்துக்கிறா. இவங்களாம் ஈகரா அந்த ஜன்னலை நின்று பார்க்குறத இவ பார்த்துட்ருக்குறா. ஓகே children, we can see the remaining part of the lesson in the next class.